இந்த படம் வந்துட்டு எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களின் வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட்டை மையப்படுத்தி தான் இந்த படம் எடுக்கப்படுது அப்படின்றது வந்து நிறைய பேசப்பட்டுச்சு. படத்தோட ட்ரெய்லர் கூட அந்த மாதிரி தான் இருந்தது. பட் நான் முதல்ல அதில் ஒரு தெளிவுபடுத்திடுறேன். இது அந்த சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படமோ இல்லை தியாகராஜ பாகவதர்களின் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட படமும் கிடையாது. அதோட சாராம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்ட ஒரு படம், அவ்வளோதான். ஆர்ட் ஒர்க்குன்றது வந்து சின்ன சின்ன விஷயத்துல கூட அவ்வளோ கவனப்படுத்தியிருக்காங்க. என்னால் இப்பவும் கூட எனக்கு வந்து அந்த யோசிச்சு கண்ண முன்னே யோசிச்ச விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ பா அப்படின்ற மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்துட்டு அது படம் எடுக்கிறப்போ பிளாக் அண்ட் ஒயிட்லையும் அதை தாண்டி ஒரு சில இடங்களில் கலராக படம் எடுக்கப்பட்டதுல நம்மளோட இந்த படம் தாத்தா படம் வந்து கலராக இருக்கும். பட் அவங்க அதுக்குள்ளே எடுக்கிற ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஸோ இது ரெண்டு விதமாகவும் பார்க்குறப்பையும் நம்மளுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது சொல்லணும். ஸோ சினிமாட்டோகிராஃபி டாப் நாச் ஒர்க்குன்னு சொல்லணும். மூணாவது இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங். அதாவது போட்டி நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதில் நடித்திருந்த நடிகர்கள். மிக முக்கியமாக சொல்ல போனால் துல்கராக இருக்கட்டும், சமுத்திரக்கனி, நானா டகுபாட்டி, அப்புறம் ஹீரோயின். 4 பேருக்குள்ளுமே ஒரு மிகச்சிறந்த போட்டி இருந்தது. நடிப்புல யார் பெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவார்ட்க்கு உரிய ஒரு நடிப்பு. அதை கொஞ்சம் கூட சளைச்சதில்லை சமுத்திரக்கனி அவர்களின் நடிப்பு. அதை கொஞ்சம் கூட சளைச்சதில்லை ஹீரோயினோட நடிப்பு. முதல் பாதியில் அவங்க 3 பேர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி முடிக்கிறப்போ, 2ஆம் பாதியில் எங்கடா ராணாவை காணும்னு பார்த்தா வந்து இறங்குவார். நிறைய இடங்களில் நம்மளை அறியாமல் சிரிக்க வைக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் அதை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாரு. கிளைமேக்ஸ் அவர் நல்லவனா கெட்டவனான்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாரு. யார் நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். பட் டுவர்ட்ஸ் எண்டில் சூப்பராக முடிச்சிருப்பாரு. ஸோ பின்னணி இசை படத்துக்கு தரம், அது ரொம்பவே நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. ஆக சிறந்ததுன்னு சொன்னால் ஜேம்ஸ் விஜயோட பின்னணி இசை எல்லாத்தையும் கோட்டை விட்டனால ஒரு மிகச்சிறந்த படைப்பாக வர வேண்டிய படம். இந்த விஷயங்களெல்லாம் கோட்டை விட்டனால ஒரு ஆர்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறவங்களுக்கோ, சினிஃபிலிஸ்க்கோ, இந்த படங்களை மட்டுமே எல்லா விதத்திலையும் நுணுக்கமாக பார்க்குறவங்களுக்கு மட்டுமே இந்த படம் ஒரு சிறந்த படைப்பாக தோணுமே ஒழிய, ஜென்ரல் ஆடியன்ஸாக வர மக்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக எந்த விதத்திலையும் கனெக்ட் ஆகாது, புரிதல் இருக்காது. ஆப்வியஸ்லி இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் எனக்கும் புரிஞ்சுது. ஆப்வியஸ்லி அது ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கும் மேபி அது அப்படி தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அதை தாண்டி இந்த படம் நல்லா ஒன்று. ஸோ எனக்கு காந்தா எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மார்வலஸாக ஒரு எக்ஸைட்டிங் படமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 50 கொடுப்பேன்.